உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. மருதமலை மாமணியே முருகையாங்கிற ஒரு பக்தியான பாடல். இப்படிப்பட்ட ஒரு பக்தி பாடலை போய் அவர் வருவாய் தளபதியே, வருவாய் வெற்றி கழகமேன்னு மாற்றி பாடும்போது உண்மையிலே அது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்து வேதனையாகவும் இருந்தது. என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. முருகனுடைய பாடலை இவ்வளவு கேவலப்படுத்தி பாடணுமா அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இது எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. மத மோதலை தூண்டது. ஜோசப் விஜய் வேற்று மதத்தை சார்ந்தவர். அவரை முருகன் பாடலோடு இணைத்து பாடுவதுங்கிறது தமிழ்நாட்டில் மத மோதலை ஏற்படுத்துங்கிற நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவில் அப்படி பாடியிருக்காங்களா? உண்மையிலே இது வருந்தத்தக்க செயல். வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். வணக்கம். நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதுல பாடகர் வேல்முருகன் முருகனுடைய பாடல் மருதமலை மாமணியே முருகையாங்கிற ஒரு பக்தியான பாடல். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மிகுந்த ரசனையோடு பக்தியோடு மெய்சிலிர்க்க பாடக்கூடிய பாடல். அது அதிபதியே குருவரனேன்னு அப்படி மதுரை சோமு அவர்கள் பாடும்போது அப்படி முருகனே நம்ம கண் முன்னாடி நிற்கிற மாதிரி பல ஆண்டுகளாக முருக பக்தர்கள் ரொம்ப மனமுருகி பாடக்கூடிய பாடல். அப்படிப்பட்ட ஒரு பக்தி பாடலை போய் அவர் வருவாய் தளபதியே, வருவாய் வெற்றி கழகமேன்னு மாற்றி பாடும்போது உண்மையிலே அது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்து வேதனையாகவும் இருந்தது. முருகனுடைய பாடலை இவ்வளவு கேவலப்படுத்தி பாடணுமா அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தனிநபர். அவர் விஜய் அவர் தனிப்பட்ட முறையில் புகழட்டும், அவர் இது பண்ணட்டும், அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பக்தியினுடைய பாடலை, முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இது எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. மத மோதலை தூண்டது. ஜோசப் விஜய் வேற்று மதத்தை சார்ந்தவர். அவரை முருகன் பாடலோடு இணைத்து பாடுவதுங்கிறது தமிழ்நாட்டில் மத மோதலை ஏற்படுத்துங்கிற நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவில் அப்படி பாடியிருக்காங்களா? உண்மையிலே இது வருந்தத்தக்க செயல். இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் சொல்லி இன்றைக்கு நெல்லை மாநகரத்தினுடைய காவல் அலுவலகத்தில் நாங்கள் இணையதளம் மூலமாக நான் புகார் கொடுத்திருக்கிறேன். நான் ரொம்ப நமக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வேதனை. நிச்சயமாக இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக நாம் அதை சந்திப்போம்.